நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு மொட்டை போடி டைப்பு மாடுங்க. நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு. மாடு நல்ல தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்ல கனமான மாடு. மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கரவத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணின டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 டேஸ் எடுத்துக்கும். மாடு கண்ணினா ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கும்னு சொல்லி மாட்டுக்கு சொல்லி தப்பெல்லாம் கிடையாது. நெத்தி சொல்லி முது சொல்ல கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. இந்த மாடு நல்ல கறவை, அதை தாராளமாக ஒரு 5 லிட்டர் உள்ளே கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபேட் எதிர்பார்க்கலாம். எங்கே இருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னா சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. இந்த மாடு பிடிச்சிச்சுன்னா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாகவே கொடுக்கலாம். ஏன் அப்படி கொடுக்கலாம்னா, ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதாலனா கூட அது மாதிரியும் கூட பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 1000 அட்வான்ஸ் போட்டால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 2ஆம் மீத்து கடைப்புழு 9 மாத சினியாக இருக்குது. நான் 10 நாட்கள் புழக்கம் பிடிக்கும். ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச்மெண்ட் உண்டு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படின்னு தேவைப்படுறவங்க மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடு இல்லாமல் கட்டுத்துறையில் இன்னமும் மாடுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுபோல் விற்பனை பதிவு உங்கள் மாட்டுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும். தாராளமாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.